வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். 12 ராசி வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது? சூரியனை ராசிநாதனாக கொண்ட ராசி. ஸோ சூரியன்கிறவரை வந்து தலைமை கிரகம்னு சொல்லுவோம், கிங் ஆஃப் ஆல் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா சூரியனை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் சுற்றிட்டுருக்கு. அந்த மாதிரி அந்த சூரியன் வந்து இப்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பம்ங்கிறது சூரியனுக்கு சுத்தமாக பிடிக்காத வீடு, சனியோட வீடு. சூரியன் வந்து ராசிநாதனாகவே இருந்தாலும் ஒரு பாவ கிரகம் தன்னோட ராசியவே பார்க்குறது வந்து ஒரு பாவத்தன்மையை தான் கொடுக்கும். ஈவன் ராஜயோகாதிபதி பார்த்தா கூட அது ஒரு நன்மையை செய்யும். ஆனால் பாவ கிரகம் ராசிநாதனாக இருந்து தன்னோட ராசியை பார்க்குறது சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். ஆனால் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்மத்துக்கு 5ஆம் இடம் நல்லதாக இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனா பூர்வ புண்ணியம், நம்மளுடைய டிசையர்ஸ். ஸோ நம்மளுடைய அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த விஷயங்களெல்லாம் ஒரு ஆன்மீகம், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம். அது மட்டும் பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனாலும் லக்னத்தை சூரியன் சனி சேர்ந்து பார்க்குறது நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும், நான் சொன்ன மாதிரி. ஸோ அது என்னங்கிறத வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு தொழில் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நாங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய தடை தாமதம். ஏன்னா பொதுவாகவே சிம்ம கடக ராசிக்கு அஷ்டம சனியோட கண்டக சனி தான் நிறைய பாதிப்பு கொடுக்கும். ஸோ அந்த வகையில் கடைசி ஒரு வருஷமாகவே வேலை நல்லா இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை, மன நிம்மதி இல்லை. அந்த காரணத்தினால என்னால் தொழிலில் கவனத்தை செலுத்த முடியல, ஒழுங்காக என் தொழிலை என்னால் செய்ய முடியல. ஒரு பக்கம் குடும்பத்தை நினச்சி வேதனை, இன்னொரு பக்கம் தொழில் மூலமாக நம்ம வருமானம் குறையுதேங்கிற ஒரு வேதனை. கைக்கு வர்ற பணம் நம்ம ஒரு தேவைக்கு செலவானா பரவாயில்ல, தேவையில்லாத வீண் விரயங்கள், கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை இப்படி கொண்டு போய் கொடுக்குறோமேங்கிற ஒரு வைத்தறிச்சல். இப்படியே என்னோடய கிளைண்ட்ஸ் காதிலேருந்து வாயிலேருந்து நான் கேட்ட ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். ஸோ வயிறு எரியுதுங்க, எங்கள் பணம் ஏன் இப்படி போகுது? உண்மையில் அது கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் வீண் விரயமாகும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வீண் விரயத்துக்கெலாம் காரணம் வந்து இந்த கண்டகச்சனி தான். ஸோ 7ஆம் இடத்துல வந்துட்டு லக்னத்தையே பார்க்குறதுனால மனசே ரொம்ப இருள் அடைஞ்சு போயிருக்கு. எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவில்லை, தப்பான முடிவு எடுத்துகிட்டு திணறோம். ஸோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஐயோ ஏன் இந்த முடிவை எடுத்தோம், இதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாமோ, யாரோட ஆலோசனையாவது கேட்டுட்டு பண்ணியிருக்கலாமோலாம் யோசிச்சுட்ருக்கோம். முக்கியமாக தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது, அப்டக்கிள்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த மாதம் எப்படி இருக்குது? ஒரு ரிலீஃப் இருக்குது, வேலை செய்ய கொஞ்சம் நேரம் கிடைக்குது. குடும்ப பாரம் இருக்க தான் செய்து, ஆனாலும் அதையும் மீறி தொழிலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு காரணம் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சமாகிறாரு. ஸோ 6ஆம் இடம் வலுக்குது. 2 விஷயம், எதிரி வலுக்கிறான், தொழிலும் வலுக்குது. ஸோ தொழில் அப்படின்னாலே அதில் போட்டி இருந்தால் தான் நல்லது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அந்த போராடும் குணம்ங்கிறது வந்து இருக்கும். ஸோ மேஷம் விருச்சிகம் மாதிரி சிம்மத்துக்கும் வந்து அந்த போராடும் குணம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ காம்படிஷன் அதிகமாக போகுது, அதேமாதிரி தொழிலில் விருத்தியும் அதிகமாக போகுது, தொழிலில் வெற்றியும் அடைய போகிறீங்க. பிப்ரவரி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல மாதம் தான். சரிங்க, நான் வேலை செய்கிறேன், எனக்கு தொழிலெலாம் கிடையாது, நான் வந்து ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு வந்து எப்படி இருக்குது இந்த மாதம்? 10ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் தான் இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து என்ன ஆகும்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களே ஒரு பாஸாக இருந்து டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒன்று உங்களுடைய பாஸோ உங்களோட ஹையர் அஃபிஷியலோ ஒரு லீவு காரணமாகவோ, இல்லை வேலை பளு காரணமாகவோ, இல்லை ஏதோ ஒரு லீவில் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் காரணமாக அவங்களோட வேலையை வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். அப்போது உங்கள் வேலையிலேருந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியோட வேலையையும் செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, 5th ஹவுஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நீங்கள் யாருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஒர்க் பிளேஸில் கிடைக்க போகுது. வேலை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளான மந்த் இது. ஏன்னா சனிக்கு ரொம்ப பிடிச்சது ஹார்ட் ஒர்க்கு. அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிளாரிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் மூலமாக உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, உங்கள் தனித்திறன் என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் பிப்ரவரி. இதை டு த ஃபுல்லஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் வேலையில் நல்ல ப்ராக்ரெஷனை நீங்கள் வாங்கிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தொழில் வேலை நல்லா இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது, நான் அதை சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. சரிங்க, திருமணம் எப்படி இருக்குது? நாங்கள் வரன் பார்க்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா? 7ல் 2 பாவகிரகம்,
சனி மட்டும் இருந்தால் பரவாயில்ல. சனி வந்து 7ஆம் அதிபதி தான். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும், இருந்துட்டு போட்டோம். சூரியனும் போயில அங்கே உட்காந்துருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ராசியை பார்க்கும்போது நமக்கே மனசு ரொம்ப இருளாயிருச்சே. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் கல்யாணங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப ஒரு முக்கியமான முடிவு. அதை எடுக்கிறது நல்லதில்லை. ஈவன் ஏஜ்டாகவே இருந்தாலும் ஒரு 33 34 வயசுலேயே இருக்கேன் அப்படின்னாலுமே இந்த ஒரு மாதம் மட்டும் திருமணத்துக்கு வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். நீங்கள் ஒரு அலையன்ஸ் கூட பார்க்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அலையன்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் ஹோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் அதை ப்ராக்ரஸ் பண்ணுறது. சூரியன் கொஞ்சம் லிஃப்ட் ஆகிக்கிட்டோம், மீனத்துக்கு போய்கிட்டோம். மே மந்த்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து உச்சமாயிருவார். எப்போவுமே சூரியன் வந்து இந்த சனி இருக்கக்கூடிய வீடுகளை கடக்கும்போது சிம்ம ராசிக்காரங்க அவஸ்தைப்படுவாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். அதுதான் இப்போ கடைசி ஒரு 4 மாதமாகவும் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 1 மந்த்துக்கும் இது கண்டினியூ ஆக போகுது. கவலையப்படாதீங்க. மீனம் போயிட்டு மேஷம் போயிட்டோம், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் ரிஷபம் மிதுனத்தில் கூட சூரியன் வந்து ரிஷபத்தில் தனக்கு பிடிக்காத வீடுனா கூட ஒன்றும் இந்த சனி கூட இருக்கிற மாதிரி படுத்த போகிறதில்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு மட்டும் இந்த நல்ல காரியங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் ஒத்தி வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சரி, என் குழந்தைங்களுக்கு நான் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கேன், நடக்குமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. குழந்தைங்க, உங்கள் பொண்ணு, உங்கள் பையன் விஷயத்தில் நல்ல காரியம் நடத்துறதுக்கு ஒரு நல்ல மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, சிம்மராசிக்காரங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே சிம்மராசியில் எல்டர்லி பர்சன்ஸ் சில பேர் இருப்பீங்க, அவங்களோட குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா 5th ஹவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வரன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அமைஞ்சிரும். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத பொண்ணு பையனாலுமே குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பட்சத்தில் அது உடனே அந்த கல்யாண பிராப்தத்தை அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. ஏன்னா குலதெய்வத்தோட அருள் வந்து நிரம்ப இருக்குது 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால. ஸோ இதை டு த ஃபுல்லஸ்ட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி நிறைய அலையன்ஸ், நிறைய வரன்கள் எடுத்து உங்கள் பொண்ணு பையனுக்கு நீங்கள் பார்க்குறதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இந்த மாதத்தில். சரிங்க, நாங்கள் சைல்டு பர்த்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்குது? ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி சிம்மராசியில் உள்ள லேடிஸ்க்கு ரொம்ப அதிகம். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் அந்த சைல்டோட க்ரோத் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்கிறத ஒரு ஸ்கேன்லேயோ ரிப்போர்ட்லேயோ பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கான பிராப்தம் இருக்குது. பேபியோட ஹெல்த், ஈவன் உங்களோட ஊம்பில் இருந்தாலுமே அந்த பேபியோட ஹெல்த் நல்லா இருக்குங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் டாக்டர் மூலமாக உங்கள் காதில் கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கான பிராப்தம் இருக்குது. பயம் இல்லாமல், ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கலாம். நிறைய கன்சீவிங் ரேட் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குது. சரி, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு இருக்கோம், வாங்கலாமா? 4ஆம் அதிபதி 6ல். நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா கூட கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நல்ல கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு ப்ராப்பர்ட்டியாக, வாங்கலாமா, வாங்கினா நல்ல வேல்யூ போகுமா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்ல பரிசீலனை பண்ணதுக்கப்புறம் வாங்கலாம். இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னான் நான் வாங்குகிறேன், இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க நல்லாயிருக்கும், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பெரிய ஆள், அவர் சொன்னார் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த ஃப்ரெண்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, புதன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அவரும் போய் வந்து அந்த 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதனால் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட நண்பர்களோட உறவினர்கள், இந்த மாதிரியான விஷயம் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டியை காதில் கேட்டு நீங்கள் வாங்குறது நல்ல விஷயம் கிடையாது. அப்படியே அவங்க சொல்கிறாங்க அது நல்ல ப்ராப்பர்ட்டினாலும் ஹோல்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்காக தன்னிச்சையாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு தோணுச்சுன்னா அதை நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்ல விஷயந்தான். பிப்ரவரி 13க்கு மேலே ஓவராலாக நல்லாயிருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த சூரியன் இந்த சனி பிடியிலேருந்து விலகி ராகுட்ட போயிடுவார். ராகுவும் சூரியனை பிடிச்சி தான் வைக்க போகிறாரு. ஆனால் சனி அளவுக்கு கொடூரமான பிடி கிடையாது சூரியனுக்கு. ஏன்னா சூரியன் அதிகபட்ச அவஸ்தையில் இருப்பார் சனி கூட. ஸோ அது கொஞ்சம் அந்த ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது உங்கள் ராசிநாதனுக்கு கிடைக்கும்போது உங்களுக்குமே ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்க, நாங்கள் வந்து ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துல ராகு. ஓகே, வெல் அண்ட் குட், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மிதமான ஒரு முன்னேற்றம் தான். சொல்லி அழுகிற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு ஒன்றும் நல்ல விஷயங்களும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்கிறதுக்கு நிறையா இருக்குங்கிறது தான் அப்ராடில் உள்ளவங்களுக்கான நிலைமை. ஸோ நிறைய முயற்சி தேவை முன்னேற்றத்துக்கு. முயற்சி செய்யும்போது முன்னேற்றம்ங்கிறது 100% பாசிபிள். ரீசன் என்னென்னா 12th ஹவுஸ் லார்டு சந்திரன் வந்து மந்தோட பிகினிங்கில் 2nd ஹவுஸில் தான் இருக்கிறாரு, கேதுவோடு சேர்ந்துருக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதி. ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸை விட இந்த மந்த் பெட்டராக தான் இருக்கும் போது, ஸ்டில் இட்ஸ் அ பெட்டர் மந்த் ஒன்லி. இட்ஸ் நாட் வெரி குட் ஆர் பெஸ்ட். பட் ஆனால் ஃபோர்த்கமிங் மந்த்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த மந்த்தை ரொம்ப ப்ரொடக்டிவாக பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போகிறது நல்லது. சரிங்க, நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி படிக்க போகிறோம்? சூரியன் சனி 2 பேரும் சேர்ந்துட்டு
ராசியை பார்க்கும்போது நிறைய ட்ராப் அவுட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் நடக்கும். பொதுவாக ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்கூல் படிச்சுட்டே இருப்பாங்க, ஸ்கூலை விட்டு வெளியே வருவாங்க. ஒரு டிகிரி படிச்சுட்டே இருப்பாங்க, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றது, இல்லை வேறு டிகிரி ஒரு 2 வருஷம் ஒரு டிகிரி படிச்சுட்டு 3வது வருஷத்துலேருந்து எக்ஸ்ட்ரீமாக வேறு ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி அதுலேருந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து கண்டினியூ பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயம்லாம் எப்படி நடக்கும்னா, ராசியவோ லக்னத்தையோ 2 பாவகிரகங்களோ 3 பாவகிரகங்களோ சேர்ந்து தாக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மேஜர் டெசிஷன்ஸ், ஒரு குறை, ஒரு லைஃப் லாங்காக ஒரு குறை தானே. ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்னா அது ஒரு குறை தான், நல்ல விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் இது. ஸோ எந்த முடிவுனாலும் நீங்கள் இப்போது உங்களுக்கு படிப்பே வேண்டான்னு தோணுனாலும் இப்போ முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் போகிறங்க. கிரகங்கள் மாறும்போது உங்கள் மனசு மாதிரி நீங்கள் படிக்கணுங்கிற ஆர்வமும் உங்களுக்கு வரும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் ஜாதக கன்சல்டேஷன் ஃபெப்ரவரியில் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நாட் என் லைஃப்பில் இப்போ இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன், லைஃப் டேர்னிங் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, என் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்லாம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க தயவு செஞ்சு ஒரு ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, ஒரு ஜாதகத்தை கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நீங்களாம் எந்த முடிவும் உங்களுடைய சுயமாக எடுக்கிறது நல்லது கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஆனாலும் 6ஆம் இடம் நல்லா இருக்குது, 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம்ங்கிறதுனால நிறையா மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் கொடுத்து ஃபெயிலான சிம்மராசிக்காரங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த வருஷம் கிளியர் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு சில தடங்கல்கள் இருக்க தான் செய்யுது. பட் நீங்கள் மல்டிபிள் அட்டம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே சனிக்கு பெரிய நிவர்த்தி. அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த 6ஆம் இடத்துல உட்காந்து 6ஆம் இடத்தோட நற்பலனான போட்டித் தேர்வுகளில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சித்திச்சு கொடுத்துருவார். அதனால் எந்த பயமும் இல்லை. ஸோ படிப்பில் மட்டும் நல்ல கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. ஹெல்த் எப்படி இருக்குது? ப்ளீஸ் 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 ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு மாதம் இது. மனசாக இருக்கட்டும் உடம்பாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டையும் கவனமாக கான்ஷியஸாக சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகும்னா 2 பாவகிரகம் வந்து பார்க்கும்போது இந்த சாப்பாடு கூட ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இன்டேக் நம்ம மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எதிரியாக மாறும். ஏன்னா ராசியை வந்து 2 பாவகிரகங்கள் பார்க்குது. அப்போ நமக்கு நடக்கக்கூடிய கெட்டதுக்கு நம்மளே வந்து கண்கூடாக தெரியக்கூடிய காரணமாக இருப்போம். எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கையால் உள்ளே போகிற சாப்பாடே நமக்கு பாய்சன் ஆகும். கவனிக்காமல் சாப்பாட்டில் ஏதாவது இருந்தால் கூட அதை கவனிக்காமல் சாப்பிட்ருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பின்னு, ஒரு சேஃப்டி பின்னு, ஒரு குட்டி பின்னு, ஏதோ ஒரு பாலிதீன் பேப்பர் இருக்குது, சாப்பிட தெரியாமல் முழுங்கிடுறது, அதனால் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப இருக்குது. அதே மாதிரி 50 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வருஷ பலனி இதை தான் சிம்மத்துக்கு சொன்னேன். ஹெல்த் இஸ் வெல்த். தயவு செஞ்சு ஹெல்த்தில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஹெல்த்தியானதை மட்டும் சாப்பிடுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது 2 இருக்கும்போது தசாபுத்தி நேரம் மாறும்போது உங்கள் சூழ்நிலை மாறிடும். ஆனால் ஹெல்த் ஒர்க்க போச்சுன்னா நீங்கள் திரும்ப அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து அடிப்படை, வாழ்க்கையோட அடிப்படையை எப்போவுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். மித்த சூழ்நிலைகள்லாம் மாறி தான் ஆகணும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் ஹெல்த் வந்து ஒன்ஸ் போச்சுன்னா நம்ம திரும்ப ரெட்ரைவ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குரு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக குருவுடைய சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா ராசிக்கே குருவுடைய பார்வை இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அடி விழுந்தாலும் தாங்கி சமாளிக்கக்கூடிய தைரியத்தை குரு கொடுத்துட்டே இருக்கார். ஸோ நல்ல ஒரு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஒரு மன நிம்மதி, மன நிறைவு இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய டெண்டன்சி பிப்ரவரி மாதம் சிம்மராசி காலங்களை பாசிட்டிவாக இருக்க வைக்க போகுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது வந்து ஒரு பொது பலன். இது அப்படியே உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தெரியணும்னா உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த நாள் அடிப்படையில் உள்ள உங்களோட சுய ஜாதகத்தை கணிச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ், அதாவது வாழ்வியல் ரெமடிஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை பண்ண உங்கள் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து அனுபவித்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கன்சிஸ்டன்ட் பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து உங்கள் லைஃப்க்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் சிம்மம். நன்றி, வணக்கம்.